இங்கே பாருங்கள், நம்ம வித்தியாசமான ஒரு பூ மாலை பண்ண போகிறோம். இங்கே இது பாருங்கள், அதுக்கு தேவையான மறிக்கொழுந்து. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். இது வந்து முல்லைப்பூ, இது வந்து கனகாம்பரம், இது 2 விதமான நூல், இது கத்திரிக்கோல். இதுதான் நம்மளுக்கு இதை கட்டுறதுக்கு நம்ம தேவையான பொருள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பூவை ஒரு 6 பூ அந்த மாதிரி எடுத்து ஒன்றா வச்சுக்கலாம். அப்படி இங்கே பாருங்கள், அப்படியே இந்த மாதிரி அளவாக வச்சுட்டு 6-7 பூ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வச்சு இதை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி கை அப்படி வச்சுட்டு இந்த நூலை வந்து கீழே இருக்கணும். இதை இப்படியே ஒரு சுற்றணும். சுற்றி முடித்தப்புறம் இதை எடுத்து உள் வழியாக வந்து இப்படி இங்கே பாருங்கள், திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 6-7 பூ எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 6 பூ 7 பூ அந்த மாதிரி நம்ம நல்லா திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் நல்லாவே எடுக்கலாம், பூ தப்பு கிடையாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை பின்பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி கொஞ்சம் இடைவெளி விட்டு நூல் விட்டு இப்படி ஒரு சுற்று போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி இழுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 6-7 பூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே திருப்பிக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விடுங்க நூலில். இப்படி ஒரு சுற்று பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரியே இந்த பூ எல்லாத்தையும் பண்ணுறோங்களா, அதே மாதிரியே இதையும் ஒரு 6 பூ 7 பூ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி நம்ம அதையும் கீழ் வழியாக வச்சு கூட கட்டலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூ எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரியே இடைவெளி விட்டு நம்ம வந்து இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு சுற்று போட்டுடணும். இருங்க, இந்த பாருங்கள், திருப்பி காட்டுற பாருங்கள். நம்ம எப்படி கனகாம்பரம் பண்ணமோ அதே மாதிரியே இந்த முல்லைப்பூவையும் இதே மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு சுற்று பண்ணிவிட்டு இதை எடுத்து இது உள்ளே வச்சு இப்படி பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா பூவையுமே நம்ம வந்து இதே மாதிரியே பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுட்டு இதை எடுத்து இப்படி பண்ணிவிட்டு இதை பண்ணி இப்படி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்படி கத்திரிக்கோல் எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி நம்ம இடைவெளி விட்டோம் இல்லைங்களா நூல், அதை வந்து எடுத்து இப்படி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா பூக்களையும் நம்ம கட்டின பூ எல்லாமே இப்படி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி இந்த பூ தனியாக இந்த பூ தனியாக இப்படி நம்ம தனியாக முல்லைப்பூ தனியாக கனகாம்பரம் தனியாக இந்த மாதிரி எடுத்து நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட, அதை வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா பூக்களையும் இந்த மாதிரி கட்டி நம்ம இப்படி வச்சுக்கணும். எல்லாம் இந்த மாதிரி அழகாக அதை பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக கட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் முல்லைப்பூக்களையும் இந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நமக்கு தேவையான இந்த பூங்களை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மறிக்கொழுந்தை வந்து இப்படி பாருங்கள், இப்படி அந்த முனையில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இதுவெல்லாம் இங்கே பாருங்கள், இது இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இதுவை இப்படி வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். உடச்சிடணும். உடச்சி இப்படி நம்ம ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த பூக்கு மேலே வந்து இதை எடுத்து இப்படி வச்சிடணும். அந்த பூக்கு கீழே வந்து இங்கே பாருங்கள், இந்த முல்லையை வந்து இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இப்படி பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு ஒரு சுற்று பண்ணிவிட்டு அதே மாதிரி முதல்ல எப்படி நம்ம வந்து மாலை பூ கட்டணுமோ அதே மாதிரி இதை பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன பண்ணோம், அடுத்ததை எடுத்து இதே மாதிரி இது பக்கத்துலேயே நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக நல்லா திக்னஸ் வரா மாதிரி நம்ம கிட்ட வச்சு கட்டணும். இப்போ பாருங்கள், இதையும் வந்து இந்த மாதிரி ஒரு சுற்று பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி பண்ணணும். அடுத்து இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், இதே மாதிரியே எல்லாத்தையுமே இப்படியே நம்ம வந்து ஈவனாக இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு கனகாம்பரம், இதில் ஒரு முல்லைப்பூ, இங்கே பாருங்கள், அப்படியே பக்கத்தில் அடர்த்தியாக நம்ம வந்து கட்டிகிட்டே வரணும். இப்படியே எல்லா பூ மறிக்கொழுந்தையும் இதே மாதிரியே நம்ம ஒரு நிமிஷம் பாருங்கள், இப்படி பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இதை வச்சுட்டு இதை வந்து முல்லைப்பூவை வந்து இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம கட்டிகிட்டே வரணும்.
புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நான் புரியலைன்னா இன்னொரு ட்ரிப்பு கூட சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இப்படி வச்சிடணும். வச்சுட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடு, இது கஷ்டமே இருக்காது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இதை வந்து இப்படி கீழே வச்சுக்கணும். இந்த கையை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். நூல் கீழே இருக்கணும். கையை இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சு இப்படி பண்ணணும். இப்படி பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதோ இப்படி வந்து எல்லா பூவும் இப்படி வரும். எல்லா பூவும் கட்டிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் தேசிய கொடியினுடைய பூ. பச்சை இருக்குது, வெள்ளை இருக்குது, சிகப்பு இருக்குது. இந்த பூவை இதே மாதிரி கட்டி நீங்களும் சந்தோஷமாக சாமிக்கு போடுங்க. தேங்க்யூ. If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.